கர்த்தருடைய வார்த்தை என்பது மனிதனுடைய வார்த்தையை போல் அல்ல. நம்ம கேட்ட வார்த்தைகள் எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? எத்தனையோ பேர்ட்ட பேசுகிறோம், எத்தனையோ பேர் நம்மிடத்தில் அநேக தகவல்கள் என்ன செய்கிறாங்க, தெரிவிக்கிறார்கள். சொன்னதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா? சர்ச்சில் எத்தனை பிரசங்கம் கேட்கும், அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை தான். ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சோம் அப்படின்னா, ஆமாம் போன வாரம் நல்ல பிரசங்கம் தான், ஆமாம் உற்சாகமாக இருந்துச்சு, வசனம் கேட்கும் போதே உள்ள எப்படி இருந்துச்சு, ரொம்ப பூரிப்பாக தான் இருந்துச்சு, ஆமாம் நல்லா தான் பாசிட்டிவ் பிரசங்கம் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரசங்கம்னா டக்குன்னு என்ன செய்ய மாட்டேன்து, ஞாபகத்துக்கு வர மாட்டேன்து அப்படின்னு தோணும். ஆனால் அது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்குமானால் அது மறந்த நிலையில் இருந்தாலும் மறுபடியும் நினைப்பூட்டப்படும். அதை நீங்கள் உங்களுக்கா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் அது உங்களுக்கானதாக இருந்தால் அது மறுபடியும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இது உனக்கு தான்